ஓப்பன் புக் எக்ஸாம் பேட்டர்ன் சிபிஎஸ்சியால் இது நடைமுறைப்படுத்தப்படுது என்ற செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அப்போது புக்கு பார்த்து எழுதிடலாமா, அது ரொம்ப ஈஸியாச்சு, ஏன் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் எழுந்திருக்கும். சிலருக்கு இதை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ இல்லை, சிபிஎஸ்சின்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே பள்ளிகளில் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பேட்டர்ன் புக்கை பார்த்து எழுதுறது அப்படின்றது அப்பப்போ அந்த பேச்சு அடிபடும், அப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடும். ஆனால் இப்போ சிபிஎஸ்சியிலேருந்து 2026-27 ஆண்டு கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்சியோட 9ஆம் வகுப்புகளுக்கு இந்த ஓப்பன் புக் பேட்டர்னை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இப்போ சிபிஎஸ்சியோட உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு தான் அதோட கவர்னிங் கவுன்சில். அவங்களோட கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் ஜூன் மாதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் மொழிப்பாடங்கள், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இந்த முக்கியமான பாடங்கள்லாம் இந்த முறையை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பேட்டர்னில் எதெல்லாம் பார்த்து எழுத முடியும் அப்படின்னா, பாடப்புத்தகங்கள், கிளாஸ் நோட்ஸ், வகுப்பு குறிப்புகள், அப்புறம் நூலக புத்தகங்கள், லைப்ரரி புக்ஸையும் கூட பார்த்து எழுத முடியும். அதெல்லாம் அவங்க பார்த்து எழுதுறதுக்கான அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே 2023ஆம் ஆண்டிலேயே பைலட் ஸ்டடி, அதாவது சோதனை முறையில் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. சில பள்ளிகளில் மட்டும் இதை நடைமுறைப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை மாணவர்கள்கிட்ட இருந்தும் ஆசிரியர்கள்கிட்ட இருந்தும் சிபிஎஸ்சி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த முறை நடைமுறைப்படுத்துறது மூலமாக மாணவர்களோட சிந்தனை திறன் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நடைமுறைப்படுத்தல் அப்படின்றதுக்கு நிறைய சவாலான விஷயங்களும் இருக்குது அப்படின்ற அந்த கருத்தையும் கூட ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. இந்த நடைமுறைப்படுத்துதல் அப்படின்றது கட்டாயம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா பள்ளிகளுமே இதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் இல்லை. அதே மாதிரி இது முழு ஆண்டு தேர்வுலையோ அல்லது மற்ற பொது தேர்வுகள் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ 9ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு இல்லை, அப்படி இல்லைனாலும் 9ஆம் வகுப்போட இன்டர்னல் எக்ஸாம்ஸில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்னல் எக்ஸாம்ஸில் இதை நடைமுறைப்படுத்தி பார்க்க போகிறாங்க. அதற்கு பிறகு அதோட பலன் என்னவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வைத்து மற்ற வகுப்புகளுக்கும் நடைமுறைப்படுத்தலாமா என்பது சார்ந்த பரிசீலனை பின்னர் செய்யப்படும் அப்படின்றதும் சிபிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லப்படுது. சரி, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னா என்ன, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். புத்தகத்தை பார்த்து தான் தேர்வை எழுத முடியும். அதாவது ஒரு கொஷின் பேப்பர் அவங்களுக்கு எல்லா எக்ஸாம் மாதிரியும் கொஷின் பேப்பர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். அதற்கான புத்தகங்களை அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அதை பார்த்து அவங்க பதில் சொல்லலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நேரடியாக கேள்விகள் கேட்கப்படாது. அதாவது இப்போ வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேள்வி நிச்சயமாக கேட்கப்படாது. அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வருது அந்த மாதிரியுமே இல்லாமல் அந்த கார்பன் டை ஆக்சைடோட பலன்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை நீங்கள் என்னவா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத பதிலை நீங்கள் சொல்லணும். அது புக்கில் இருக்கிற அதே விஷயத்தை அப்படியே எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அதற்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில் தான் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. புத்தகத்தில் இருக்கிற என்ன தகவல் இருக்கோ அந்த தகவல்களை வச்சு சொந்தமாக நீங்கள் ஒரு பதிலை உருவாக்கி கொடுக்கணும். அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பதிலாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பேட்டர்னாக பார்க்கப்படுது. வழக்கமான தேர்வு முறையை விட இது ரொம்பவே கடினமாக இருக்கும் அப்படின்ற கருத்தும் கூட இதில் சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன் அப்படின்னா புக்கில் இருக்கிற கேள்வியை அப்படியே அவங்க கேட்டுட்டு போயிட முடியாது. அது டைரக்ட் கேள்வியாக இல்லாமல் மாணவர்களோட சிந்தனை திறனை சோதிக்கும் வகையிலான கேள்விகளாக ஆசிரியர்கள் அதை வடிவமைக்கணும். அப்போது அந்த கொஷின் செட் பண்ணுறதே அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஏன் இந்த நடைமுறையை கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போது ஒரு புக்கை படிக்கிறோம், இல்லை ஒரு கேள்வியை படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாமை போய் நீங்கள் அதை பார்க்காம எழுதும்போது நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணி அதை எழுதுறதுனால அதனோட பலன் பெருசாக மாணவர்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு கருதப்படுது. அதற்கு பதிலாக தான் சிந்தித்து அது என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தில் அப்ளை பண்ணி, அதாவது இன்டர்பிரட், அனலைஸ், அப்ளை அப்படின்ற இந்த 3 விஷயங்களையும் செய்கிற மாதிரி ஒரு சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்துகிற மாதிரியாக மாணவர்களை மாற்றணும் என்பதற்காக தான் இந்த முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
இப்போ தகவல்களை படிக்கிறத விட அந்த கருத்துருவாக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை புரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களோட திறனை மாற்றுறதுக்கு தான் இந்த ஓப்பன் புக் பேட்டர்ன் அப்படின்றது கொண்டு வரப்படுது. இப்போ இது ஏற்கனவே பல இடங்களில் நடைமுறையில் இருக்குது. இப்போ ஃபின்லாந்து கல்விக்கு மிகச்சிறந்த நாடாக அறியப்படுற ஃபின்லாந்தில் நிறைய பள்ளிகளில் ஆண்டு இறுதி தேர்வாக கூட இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் நடைமுறையில் அந்த தேர்வை நடத்துகிறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் இந்த முறை நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டிலேயே இதை அறிமுகம் செஞ்சுருந்தாங்க சிபிஎஸ்இ பாடங்களில். ஆனால் 2017 அது ரொம்ப சவாலானதாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அது கைவிடப்பட்டிருக்கு. இப்போ திரும்பவும் தேசிய கல்விக் கொள்கை அதில் பரிந்துரைக்கப்பட்டிருக்க அம்சங்களின் அடிப்படையில் இதை கொண்டு வரலாம் அப்படின்ற முடிவுக்கு திரும்ப சிபிஎஸ்இ வந்திருக்காங்க. ஸோ இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பள்ளிகள் இல்லாமல் கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இதை மேம்போக்காக பார்த்தா புக்கை பார்த்து காப்பி அடிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இது வழக்கமான ட்ரெடிஷ்னலான தேர்வு முறையை விட ரொம்ப கடினமாகவும் மாணவர்களோட சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்தும் விதமான ஒரு தேர்வாகவும் இது இருக்கும். ஸோ முதற்கட்டமாக இது 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுது. இதோட பலனின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மற்ற வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தலாமா என்பது குறித்த முடிவும் எடுக்கப்படும்.